ஆட்ட ஆடுறார் தென்னாட்டு வெங்கதான் காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஜான் அந்த அளவுக்கு ஒரு தைரியம் மாறிய பட்டான்னு பேண்ட் அவுந்துருத்துனா என்ன பண்ணுவீங்க? பேண்டா வந்தா பரவாயில்ல, ஜிப்பு பிச்சுப்புன்னு பயமா இருக்கு. அதை சொல்லு முதல்ல. இது இவர் சொன்னது ஆக்சுவலா பேட் பஞ்ச் தான். அதை விட பேட் நீங்க சொன்னது. பண்ண ஒரு பஞ்சு சொல்லுவார் கேளுங்க. ஜோக்ஸ் ஆரம்பிங்க. பஞ்சு சொல்லு. இல்ல மச்சி நீ அதை விட ஜான் பாக்குறப்ப எனக்கு நம்ம இளவரசன் நடிகர் இளவரசன் இருக்காருல்ல, ஆமா, அவர் பார்க்கல மாதிரி இருக்குல்லண்ணே. இதோட 100வது பேரை நீங்க சொல்லியிருக்காங்க. அப்படியா? அவர் நல்ல பெர்ஃபார்மர் ஆக்சுவலா. இப்படியாவது சொன்னதில்லைண்ணே. வாழ்க்கை அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உரிக்க உரிக்க வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, சிரிக்க சிரிக்க நம்ம உடம்புல வியாதி இருக்காதுமாங்க. போன வாரம் விஜய் டிவியில் ப்ரோக்ராமில் வந்தேன். அப்புறம் ஊருக்கு போயிட்டேன். என் பொண்டாட்டிட்ட ஃபோன் போட்டு சொன்னேன், ஏ பிரியா இந்த வாரம் நான் விஜய் டிவியில் போகிறேன் பாருன்னேன். அவள் சொல்கிறா, இந்த மோரை விட்டு நேராக பார்த்தாலே பிடிக்காது, இல்லை டிவியில் வர பார்க்கணுமாங்கிறான். நான் இல்லை சர்றா மாறிடுறாளுங்க. நானும் என் பொண்டாட்டி கடத்தர நடந்து போயிட்டு இருந்தோம்னே, ஒரு கடையில் போட்டிருக்கான் பட்டு புடவை 50 ரூபா, காட்டன் புடவை 20 ரூபா, சுடிதார் 10 ரூபா. ஆனால் என் பொண்டாட்டி சொன்னா, ஏங்க 500 ரூபா பணம் கொடுங்க மொத்தமாக அள்ளிட்டு வந்துடுறேன்னா. என் கூறு கடை சரிக்கு நல்லா பாரு, அது அயன் பண்ணுற கடை. ஏன்னா பார்த்துட்டு திறற மாதிரி ஆளுங்க கேட்டிருக்கான். ஆனால் உங்களுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. வெரி குட். பெரிய பையன் என்ன பண்ணுறான்? வக்கீலுக்கு படிச்சிருக்கான். வெரி குட். 2வது பையன் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கான். சூப்பர்ண்ணே. 3வது பையன் திருட்டு பையன் சார். திருட்டு பையங்கிறீங்க, அவனே வீட்டில் வச்சிருக்கீங்க, என்ன பண்ணுறது, அவர்கிட்ட தான் சம்பாதிக்கிறான். படித்தனால இருக்கு. பாட்டி சொல்லியிருக்கு பையனை பார்த்து, டே தம்பி டீச்சர் வந்திருக்காங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ. ஏ கூறுகட்ட கிளவி, நீ செத்து போடன்னு சொல்லி தான் லீவு போட்டிருக்க, நீ போய் ஒளிஞ்சிக்கன்னு இருக்கான். அப்பா கேட்டிருக்காரு, டேய் நீ வர சரியில்லை, உன் போக்கு கெட்ட பழகிட்டு இருக்க, இப்படியா பண்ணிட்டு இருந்தா நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லை, ரொம்ப சத்தம் போட்டு பேசாதியா, வெளியில் அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நடக்குது. இந்த பிள்ளை அவங்க அம்மாட அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட போய் கேட்டிருக்கு, ஆண்டி ஆண்டி உங்கள் வீட்டில் கேபிள் நல்லா ஓடுதான்னு எங்கள் அம்மா பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா செல்லக்குட்டி, வேற என்ன சொன்னாங்க? உள்ள எங்கள் அப்பா ஒளிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஏன்னா நடக்குது அந்த மாதிரிலாம். பொதுவாகவே கழுத்தில் கயிறு கட்டணும்னு வச்சுங்களேன், ஒரு தடவை தான் மரணம். பொண்டாட்டி கழுத்தை தாலி கட்டினா தினம் மரணம். என் பொண்டாட்டிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா ஜான்? நானே உலகத்திலே மாமா பொண்ணை லவ் பண்ண மாங்க முடியாது நான் தான். அந்த பிள்ளை நிறைய பேர் மாமா பொண்ணை லவ் பண்றாங்க. என்ன சும்மா நீங்க உடனே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னம்னா, வேற மாமா பொண்ணு லவ் பண்றியா? உயிரை கொடுத்து லவ் பண்ணேன். அவங்க அம்மா ஒன்றும் செல்ல, சும்மாவே கூட்டு போடாந்துச்சு. ஏன்டா அவ்வளோ உயிர் பில்டப் கொடுக்குறப்ப? நம்மளை கலாய்க்கிறது வேறு யாருமே தேவையில்லைண்ணே. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் கலாய்க்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தான். என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், மாப்பிள்ள திடீர்னு வீட்டில் கரண்ட் கட்டாச்சுன்னா நீ போய் டார்ச் லைட் எடுப்பியா மெழுகுவர்த்தி எடுப்பியான்னு போய் எங்கள் அப்பா பேட்டில் காசு எடுப்பேன்ட்டான். வரமா இருக்காங்க சொல்கிறான். நான் சொன்னேன், மாப்பிள்ள உள்ள சுடுது, வெளியில் குளிருது, பசிக்குது, ஆனால் சாப்பிட முடியல, இது காதலின் அறிகுறி தானே, நல்லா பாடுறா, பன்றி காய்ச்சல் அறிகுறியாக இருக்கும், போய் டாக்டரை போடுறேண்ணா. போய் டாக்டரை பார்த்தானே, டாக்டர் எனக்கு பன்றி காய்ச்சலாக இருக்குமா? அவர் செக் பண்ணவே இல்லை, உனக்கு சுத்தமாக இருக்காதுன்ட்டார். ஏன்னா பன்றி காய்ச்சல் மனுஷனுக்கு தான் வரும், பன்னிக்கு வராதுன்ட்டார்.